போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாத வட்டி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது தொடர்ச்சியாக தான் இந்த இது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வட்டியை நம்ம வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா. அப்போ தான் நம்ம வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வட்டி இந்த ஆண்டு வட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கில், அதாவது நகை வட்டி, நகை கடன், நகைக்காக நம்ம வட்டி கட்டக்கூடியது ஓகேங்களா. இப்போ வந்து நகைக்கு வந்து நம்ம வந்து 1.5 லட்சத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் 1.5 லட்சத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து இவ்வளோதுக்கு நகை கடையில் வந்து நகை கடைங்கிற இப்போ வந்து பேங்க்லன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேங்கில் தான் நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா. நம்ம இந்தியன் பேங்கு ஓகேங்களா, இந்தியன் பேங்குன்னே வச்சுக்கலாம். இந்தியன் பேங்கில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகைக்கான கடன் வந்து 74 பைசா, 74 பைசா கணக்கில் தான் வட்டி விடுவாங்க ஓகேங்களா. பேங்கில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பைசா கணக்கில் தான் வட்டி கிடைக்கும். இப்போ இந்த வட்டி விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து பேங்கில் மட்டும்தான் நம்மளால் கம்மி வட்டிக்கு நம்மளால் பெருக முடியும் ஓகேங்களா. இதே நம்ம வந்து கிராமப்புறங்கள்னால் நம்மளுக்கு அதிக வட்டி கிடைப்பாங்க. அதனால் இப்போ இந்த பேங்கில் வந்து பைசா கணக்கில் தான் வரும். 74 பைசா, 80 பைசா அந்தமாரி வட்டி தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதே நம்ம வந்து வெளியே வாங்கினீங்கன்னா பைசா அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பைசா கணக்கில் நம்ம எப்படி வட்டி வீதத்தை வந்து பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ஓகேங்களா. இதை வந்து நம்ம வந்து எப்படி வட்டி விகிதம் பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 7.4% இதுதான் நம்மளுக்கு வந்து வட்டி ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 1 லட்ச ரூபாய்க்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வட்டி, அதாவது 1.5 லட்சத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,100 ரூபா. இதுதான் நம்மளுக்கு வந்து வட்டி ஓகேங்களா. 74 பைசாவுக்கு 11,100 ரூபா தான். இப்போ வந்து இதை வந்து ஃபுல் அமௌண்ட் நம்ம கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,61,100 ரூபா இவ்வளோ தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது அமௌண்ட்டு 1,61,100 ரூபா இதை நம்ம வந்து கட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1/2/2023 இந்த வருஷம் நம்ம வச்சுருக்கோம் நகையை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1/6/2024 ஓகேங்களா. இதுக்கு நம்ம வந்து நாள் வட்டி எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து 365 ரூபா, அதாவது 11,100 ரூபா வந்து 365 நாளுக்கு தான் நம்மளுக்கு வட்டி. இந்த வட்டியை வந்து நம்ம வந்து 365ஆல் நம்ம பெருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 11,100 ரூபாங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி ஓகேங்களா. அப்போ ஒரு நாள் வட்டி எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 365 நாள், நம்ம ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 365 வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா. டிவைட் 365 நாள் ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 ரூபா, நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 ரூபா நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வச்சுருக்கோம். பிப்ரவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும். இப்போ பிப்ரவரியிலேருந்து 28 நாள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச் வந்து 31, ஏப்ரல் 30, ஜூன் வந்து 31 ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எத்தனை 1, 9, 10, 11, 12, 120 நாள், 120 நாளைக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11,000 அதாவது நம்ம வந்து இந்த 365 நாளுக்கு தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபா ஓகேங்களா. இப்போ வந்து இது எத்தனை நாளுக்கு 120 நாள். இந்த 120 நாளை வந்து 30ஓட பெருக்கணும் ஓகேங்களா. பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வட்டி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,600 ரூபா நம்மளுக்கு வந்து வட்டியாக கிடைக்கிது ஓகேங்களா. இந்த 3,600 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து வட்டியை நம்ம கட்டிக்கணும் ஓகேங்களா. இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இப்போ 4 மாதத்துக்குள்ளே நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கான வட்டி விகிதம் வந்து 3,600 ரூபா. இப்படி தான் நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம நகை கடன்லாம் வந்து அடைக்கணும் ஓகேங்களா. இது பேங்க்லலாம் இப்படி தான் நம்ம செய்வோம் ஓகேங்களா.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாள் வட்டி. ஓகேங்களா, நாள் வட்டி வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கந்து வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி நம்ம வந்து வட்டி ஏறுறது அதுதான் நம்ம வந்து நாள் வட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த நாள் வட்டியில் வந்து நம்ம ஒரு 50,000 தரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 அன்னைக்கு நம்ம வந்து கந்து வட்டி மாதிரி வாங்கணும். ஓகேங்களா, இதுக்கு வந்து 1.5 வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. 50,000த்துக்கு வந்து இன்ட்டு 1.5%. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 750 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது.